எடுத்து பேசிட்டு இருக்கிற? ஒரு பெண்ணை நம்பி கெட்டவர் இந்த உலகத்தில் என்ன ஆனாங்க தெரியுமா? என்ன ஆனாங்க? டேய், ஆன நம்பி கெட்டவர் இந்த அகிலத்தில் யாரும் இல்லை. பெண்ணால கெட்டவர் பேருலகில் கோடி உண்டு. அப்படியா? எப்படி சொல்லு பார்க்கலாம். பெண்ணால கெட்டவர் பேருலகில் கோடி உண்டு என்று சொல்கிறாயே, அப்படி யார் கெட்டவர்? யாரு யார் யாரு யார் யாரு சொல்லு. கேட்ட சீதை என்று பெண் பிறந்தாள், சீர்குலைந்தான் ராவணனோ. ராவணன். கடைசியில் என்ன ஆனது தெரியுமா? வாலிய பந்தத்தை கட்டி தென்னிலங்கையை பத்திரித்தார் ஆஞ்சநேயர். ஒரு பெண்ணால தென்னிலங்கையை பத்தி எறிந்தது. தென்னிலங்கை அழிஞ்சிருச்சு. அப்புறம் மாதவி என்று பெண் பிறந்தாள். தம் மாலையிட்ட மனைவி ஆகிய கண்ணகி பத்தினிய தாலி கட்டிட்டு வீட்டுல விட்டுட்டு மாதவி ஆட்டத்தை பார்க்க போனான் கோவலை. கடைசியில வாழமட்ட கோமணத்தோடு வந்து சேர்ந்தான். யாரு கோவலை? கண்ணகி பத்தினி தன் காலோடு ஒட்டி பிறந்ததான் கால் சிலம்பு. அங்கே நின்னு பேசு. பாண்டிய மனைவி கோபலிங்கமா கால் சிலம்பு தான். கோவலன் திருடிட்டான்னு பாண்டிய மன்னை காவலாளிகளை விட்டு கோவலனை கொண்டு போய் ஆரணிய கானகத்துல வெட்டி பலி கொடுத்துட்டுவான்னு கட்டளை இட்டாராம் பாண்டிய மகாராஜன். காவலாளிகள் அந்த கட்டளை கிறங்கி கோவலனை கொண்டு போய் காட்டுல கண்ட தொண்டமா வெட்டினாங்களாம். அதை கண்டால் அதை அறிந்தால் கண்ணகி பத்தினி, பயமா இருக்குது வர்றா இந்த சிலம்பும் உன் மனைவி சிலம்பு ஒன்னா அப்படி என்று பாண்டிய சபையில தன் காலோடு ஒட்டி பிறந்த அந்த கால் சிலம்பை வீசினாலும் கண்ணகி, என் மகளே, தெரியாமல் தவறு செய்து விட்டு அறியாத புத்தியில் பேர் தெரியாமல் பிழை செய்து விட்டு மன்னித்து விடு அப்படி என்று கத்தி நான் கதறி நான் காலையை விழுந்தான் பாண்டியன். கண்ணகி பத்தினி தான் கண்ணை திறந்தா கடமதிரியே பத்தி இருந்தது. கடமந்திர பத்தி ஏறிட்டு தென்னலங்க